கம்பனை வந்து அவர் இழிவாக பேசினதா நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து ராமர் அப்படின்ற தெய்வமாக கும்பிடுறதுனால திமுக அரசுனாலே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசுன்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணுன்றதுக்காக இப்படி பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? மதிமயங்கி விட்டான். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்த கம்யூனிட்டிங்க இதெல்லாம் பார்க்காம கம்பனுக்கு விழா எடுக்கணுமா? ஏன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு முன்னால் கிழிஞ்ச கொடியை மாற்றுறதுக்கு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கம்பனுக்கு விழா எடுக்கிறீங்கன்னா இது புரியல. அவர் பேசின பேச்சுக்கு கைத்தட்டல் அப்படி வந்திருந்தது. ஆனால் அந்த மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய இன்னொரு பேச்சாளரும் அதை வந்து கண்டிச்சிருந்தார். டிஎம்கேக்கு சாதகமாகவும் டிஎம்கேக்கு ஆதரவு நமக்கு கிடைக்கணும். ஏன்னா நம்ம போகிற போக்கு பார்த்தா நம்மளை போஸ்கோ சட்டத்தில் போட்டு உள்ளார போட்டுருவாங்களோ ஒரு பயம். அந்த பயத்திலேருந்து தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக கம்பன் விழாவில் கம்பனை தூக்கி உயர்வாக வச்சு பேசணும். கம்பனை உயர்வாக பேசணும்னா யாரை தாழ்த்தி பேசலாம்? இல்ல நான் ஏதாவது மாத்தி சொல்லிட்டேன். சின்மய வைரமுத்து சொல்லிருக்கோமோ? நான் எதுவுமே சொல்லலைங்க, நீங்க சொல்லுங்க. இது ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் சீதைய அப்படின்னு தான் நம்ம இதிகாசத்துல இருக்கு. இவரோட பாயிண்ட் ஆஃப் இவரு மறுபடியும் நான் கம்பராமாயணத்தை வந்து நான் வந்து வைரமுத்து ராமாயணம் ஒன்று எழுதுறேன்னு எழுதியிருந்தாருன்னா சீதை ராவணன் கூட ஓடி போயிட்டான்னு எழுதியிருப்பாரு. வட இந்திய மாநிலத்தவர்கள் இப்போ ஹேராம் அப்படிங்கிற குரூப்போட செட்டப்ல ஒரு பக்கெட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஹேராமை காலி பண்ணா இவங்கள்ட்ட ரொம்ப நமக்கு காரியம் நடத்திக்கலாம், இவங்களோட அனுசரணை நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ராமரை காலி பண்ணுறது. இது வந்து நம்ம பேசுறதெல்லாம் சர்ச்சையாக இருக்கும். அதாவது பக்கத்தில் உட்காந்து பேசுற மாதிரி கண்ணகி வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டால் தான் கண்ணகி பத்தினியான்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் ராமருங்கிறத வந்து புத்தகத்தில் இருக்கிற நீங்கள் வந்து ஏதோ ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடித்தாரு அவரை பற்றி நம்ம தாழ்வாக பேசுகிறோம் உயர்வாக பேசுகிறோன்ற மாதிரி கிடையாது. இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான். ராமன் அந்த இடத்தில் மனிதனாகிறான். கம்பன் கடவுளாகிறான். கலைஞர் எப்ப இறந்து போனாரோ அத்தோட வைரமுத்து தொடர்புகள் அங்க நின்றுச்சு. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்க சொல்லக்கூடிய வணக்கமே வந்து சைடில் ரஜினி அவர்கள் மாதிரியே சொல்றீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அங்கங்கே சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சா அதை பற்றி நிறைய பேர் ரோஸ்ட்டு ட்ரோலு மீம்லாம் கண்டென்ட் போட்டுட்ருக்குறாங்க. அது ஏன் தெரியல, இவருக்காகவே அமைதா அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து இவர் எது பேசினாலுமே ஒரு சர்ச்சையாகவே முடியுதுன்றது தான். வேறு யாரும் இல்லை, வைரமுத்து அவர்கள் தான். கவி பேரரசு அவர் பேசினாலே அவ்வளவு நல்லா இருக்கும், அவருடைய வரிகள் கவிதைகள் அப்படி இருக்கும். அப்படின்ற போது இப்போ ரீசண்டாக அரசு சார்பில் எடுக்கப்பட்ட கம்பன் விழாவில் அவர் பேசின பேச்சு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்குது. அது இத்தனைக்கும் அரசு விழா, அவர் பேசின பேச்சுக்கு கைத்தட்டல் அப்படி வந்திருந்தது. ஆனால் அந்த மேடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கக்கூடிய இன்னொரு பேச்சாளரும் அதை வந்து கண்டிச்சிருந்தார். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? கம்பனை வந்து அவர் இழிவாக பேசினதா நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து ராமர் அப்படின்ற தெய்வமாக கும்பிடுறதுனால திமுக அரசுனாலே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசுன்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணுன்றதுக்காக இப்படி பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஆக்சுவலாக வந்து அவர் அந்த விழாவுக்கு இவங்க கூட்டுறக்கூடாது. எது இந்த டிஎம்கே காரணங்க இருக்கானுங்களே இவங்க கூட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து ஆண்டாளை பற்றி பேசி சர்ச்சையான ஒரு விஷயத்துக்குள்ளெல்லாம் போனார். இப்போ இந்த சின்மை வேற இந்த பாட்டை பாடி பயங்கர எல்லா மனசுக்குள்ளாரையும் பூந்து நின்னதுனால இப்போ கவி பேரரசு வைரமுத்துங்கிறத விட சின்மை வைரமுத்து தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ சின்மை வைரமுத்து இவங்க கூப்பிட்டுருக்கலாமா? கூப்பிடலாமா? கூப்பிட்டுருக்கக்கூடாது. அவர் செய்ய வேண்டிய செயலை செஞ்சிட்டார். அவர் சர்ச்சையாக நம்ம பேச்சு வந்து சர்ச்சை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சாரெல்லாம் தெரியாது. அவர் சர்ச்சை ஆகணும்னு செஞ்சிருந்தா சின்மையை பற்றி பேசியிருக்கலாம். அது இன்னும் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிருக்கும், எல்லார்கிட்டையும் ரீச் ஆகிருக்கும். அதனால தான் அதுக்கு இல்லாமல் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது டிஎம்கே மேடை
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஎம்கே ஆட்சிக்கு அவன் எதிர விஜய் ஒரு பக்கத்து கட்சி ஆரம்பித்து அவன் வந்தாலும் போயிட்டு இருக்கான். எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே 1000 ரூபா வாங்குற கிளவியும் நீ 1000 ரூபா தான் கொடுப்பியா அப்படின்னு திட்டுது. இங்கே இலவசமாக பஸ்ஸில் போகிற பெண்களும் என்ன இது இப்படி இருக்கு, உட்கார்றதுக்கு வகை இல்லை, நிற்க முடியல இல்ல அப்படிங்கிற பஸ் கம்மி, இலவசமா வரக்கூடிய பஸ்ஸுல இருந்து கம்மி. அதான் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைக்குள்ளார போயிட்டு இருக்கு. எல்லாம் செஞ்சாவே செஞ்சதுக்கே இவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கம்பன் விழாங்கிறது உங்கள் கட்சி அண்ணா அறிவாலயம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அறிவாலயம். அந்த அறிவாலயத்துக்கு முன்னால் ஒரு கொடி கம்பம் வச்சுருக்கீங்க. அந்த கொடி கம்பத்தில் இருக்கிற கொடி கிழிஞ்சு பறந்துக்கிட்டு இருக்கு. கிழிஞ்சு தொங்கி பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த கம்யூனிட்டிங்க இதெல்லாம் பார்க்காம கம்பனுக்கு விழா எடுக்கணுமா? ஏன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு முன்னால் கிழிஞ்ச கொடியை மாற்றுறதுக்கு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கம்பனுக்கு விழா எடுக்கிறீங்கன்னா இது புரியல. இது எந்த விதத்தில் இவங்க தெரிஞ்சு நடத்துகிறாங்களா தெரியாமல் நடத்துகிறாங்களா? கம்பன் விழா வந்து திமுக எடுத்த இதுவா இல்லை அரசு சார்பில் பண்ணப்பட்ட ஒரு அரசு விழா? சார்புன்னு இல்லை, திமுகவோட முக்கிய பிரமுகர் ஜெகத் ஜெகத் ரட்சகன் ரட்சகன். அவரு தான் வந்து இந்த கம்பன் விழாவுக்கு முன்னிலைப்படுத்தி நடத்துனது. எல்லாமே யார் வீட்டு காசு? மக்கள் தனிப்பட்ட காசை வந்து இவங்க வாங்கி அப்படியே கம்பன் விழா நடத்துகிறாங்களா? நாங்கள் ஏழை, எங்கள் கட்சி ஏழைங்கிறதுக்கு கட்சி கொடியை கிழிச்சு பறக்க விட்டு பழக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? சீரியஸாங்க. நான் வந்து சொல்ல, இல்ல, அதாவது நான் போன வாரம் போயிருந்தேன், யோசிக்கிறேன் நானு. நீங்கள் பாருங்க, இப்போ கட்சி கொடியை பாருங்க, கிழிஞ்சு பறந்துட்டு இருக்கோம். ஆமாம். ஏன் இவர்கள்லாம் பார்க்க மாட்டாங்களா? இவங்கெல்லாம் பார்க்கறது கிடையாதுல்ல, எதுக்கு அதை பார்க்கணும்? ஆமாம், நிறைய விஷயம் இருக்குதுங்க. ஆமாம். ரெண்டாவது இது விடுங்க, அதெல்லாம் விடுங்க. கட்சியில் அவங்க கொடி கிழிஞ்சான்னா நம்மளே எங்கள் நாட்டு மக்களே கிழிஞ்சு கிடக்குறோம். ஆமா, கரெக்ட். அத பத்தி அதை பத்தி பேசுவோங்கிறதுக்கெல்லாம் வேணாம். இங்க என்னன்னா, ஐயா கவிப்பேரரசு கம்பன் இருக்காரு, கவிப்பேரரசு வைரமுத்து, சாரி இது பொன்முனி வைரமுத்து இருக்காரு. உண்மைதானங்க? சரிங்க. அதானே சரி. இல்ல நான் ஏதாவது மாத்தி சொல்லிட்டேன். ஓ, சின்மய் வைரமுத்துன்னு சொல்லியிருக்குமோ? நான் எதுவுமே சொல்லலைங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே. இப்போ இவர் வந்து என்னன்னா, இவரோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கு சாதகமாகவும் டிஎம்கேக்கு ஆதரவு நமக்கு கிடைக்கணும். ஏன்னா நம்ம போகிற போக்கு பார்த்தா நம்மளை போஸ்கோ சட்டத்தில் போட்டு உள்ளார போட்டுருவாங்களோ ஒரு பயம். அந்த பயத்திலேருந்து தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக கம்பன் விழாவில் கம்பனை தூக்கி உயர்வாக வச்சு பேசணும். கம்பனை உயர்வாக பேசணும்னா யாரை தாழ்த்தி பேசலாம்? விஜயை தாழ்த்தி பேசினாலும் வேலைக்கு ஆகாது. மக்கள் மத்தியில் எல்லாம் கொஞ்சம் சர்ச்சையாயிரும். அப்போ யாரடா தாழ்த்தி பேசலாம்? ஹீரோக்களை பற்றி பேசலாம் அப்படின்னா ரஜினியை பற்றி பேசணும்னாலும் கூலி ரிலீஸில் நம்ம வந்து ரஜினியே டிஎம்கே சப்போர்ட்ல தான் நிற்கிறாரு. அதான் இந்த மாதிரிலாம் இருக்கிற கண்டிஷனில் யாரடா தாழ்த்தி பேசலாங்கிறப்ப இவர் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்துக்கு ராமர் தான் தெரிஞ்சது. இந்த ராமர் ஏன் தெரிஞ்சார் அப்படின்னா, இங்கே நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 7 லட்சம் பேர் ஹிந்தி ஓட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வட இந்திய மாநிலத்தவர்கள் இப்போ ஹே ராம் அப்படிங்கிற குரூப்போட செட்டப்பில் ஒரு பக்கெட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஹேராமை காலி பண்ணால் இவங்கள்ட்ட ரொம்ப நமக்கு காரியம் நடத்திக்கலாம், இவங்களோட அனுசரணை நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ராமரை காலி பண்ணது. அவர் நல்ல வேலை நிறையா விஷயம் வந்து ராமர் பொண்டாட்டி பிரிஞ்சு போனோன்னே ராமர் பைத்தியமாயிட்டான்னு தான் சொன்னார். பிரிஞ்சு போன பொண்டாட்டி இது ராமனன் தூக்கிட்டு போயிட்டான் சீதையை அப்படின்னு தான் நம்ம இதிகாசத்தில் இருக்குது. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் மறுபடியும் நான் கம்பராமாயணத்தை வந்து நான் வந்து வைரமுத்து ராமாயணம் ஒன்று எழுதுறேன்னு எழுதியிருந்தாருன்னா சீதை ராவணன் கூட ஓடி போயிட்டான்னு எழுதியிருப்பார். இதுவும் மறுபடியும் ஏதாவது சர்ச்சை ஆகிடும். இல்லைங்க, சீரியஸா நீங்கள் வந்து ஏன் இல்லை ரைட்டு அந்த கம்பராமாயண பிரகாரமே வச்சுப்போம். சீதை வந்தாச்சு, வந்த சீதையை நீ ஏன் சந்தேகப்பட்ட? அது வால்மீகி ராமாயணத்திலே அப்படிதான் இருந்தது. என்ன பண்றது? இங்க என்னன்னா, அதாவது கம்பனை தூக்கி வச்சு கொண்டாடுறங்கிற கணக்குல இங்க வால்மீகியை கொண்டாடணுமா கம்பனை கொண்டாடணுமா? புரியுதுங்களா? அதாவது அதாவது ஹிந்தியில படம் எடுப்பானுங்க, தெலுங்குல படம் எடுப்பாங்க. அவன் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் உருவாக்கி அவன் பண்ணுவான். அதை இங்க இருக்கிற கம்யூனிட்டி பெரிய ஹீரோஸ்ன்னு சொல்லி சில பேர் அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணுவான். அதை ஒருத்தன் டைரக்ட் பண்ணுவான். புரியுதுங்களா? உண்மையிலேயே கிரியேட் பண்ணவன் இருக்கக்கூடிய படத்தை பத்தி எதுவும் சொல்லலையே.
இல்லை அதாவது உண்மையிலேயே கிரியேட் பண்ணவன் உயர்ந்தவனா இல்லை அந்த படத்தை காப்பி அடிச்சவன் உயர்ந்தவனா? காப்பி அடிச்சிருந்தாலுமே அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய ஏன்னா மானே தேனை போட்டு எழுதியிருந்தா சரியா போச்சா? அந்த நயத்தை தான் அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது ஆக மொத்தம் கிரியேட்டரை மதிப்பீங்களா, காப்பி அடிச்சவனும் பட் மதிப்பீங்களா? ஒரு சிலதெல்லாம் மாற்றம் இருக்குல்ல. மாற்றமே இருக்கட்டுங்க, கிரியேட் பண்ணவனுக்கு முன்னுரிமையா காப்பி அடிச்சவனுக்கு முன்னுரிமையா? ஏன்னா வால்மீகியுடைய ராமாயணத்துக்கும் இவங்க ராமாயணத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களோட இவருடைய அந்த இடத்துல கம்பருக்கு விழா எடுக்கும் போது கம்பரை பத்தி பேசணும், வால்மீகிக்கு விழா எடுக்கும் போது வால்மீகி பத்தி பேசியிருப்பாங்களா? அப்ப நீங்க நேரம் கிடைச்சா யாருக்கு வேணுமாலும் நீ சங்கு ஊதுவீங்க, அதாவது புல்லா போடுவீங்க. கம்பர் விழால கம்பரை பத்தி தானே பேசி ஆகணும், அதனால கம்பரை பத்தி பேசி. அப்ப நீங்க கம்பனை பத்தி கம்பனை உயர்வாக்குன்னு சொல்லி கம்பனோட ஹீரோ மெட்டீரியலே நீங்க தாழ்த்தி பேசுறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நவுறீங்க, அவனை பைத்தியக்காரங்கிறீங்க. உண்மையிலேயே வந்து நம்ம நாட்டு மக்களும் பொண்டாட்டி போயிட்டான்னா சந்தோஷமா இருப்பாங்களா, பைத்தியம் முடிச்சு அலைவாங்களா? சொல்லுங்க. பொண்டாட்டி போயிட்டா, பொண்டாட்டி இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னா நான் ஒரு செட்டப் வச்சிருப்பேன், அந்த செட்டப்போட சந்தோஷமா இருக்கிறதுக்கு பார்ப்பேன். அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்துட்டு மேபி சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த சமயத்துல அவங்க வந்து பெரும்பாலும் அப்ப நாட்டுல எப்படி இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, சந்தோஷமா தான் போயிட்டா அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்காங்க. நீங்களே அப்படித்தானே இருந்திருப்பீங்க, நீங்க என்ன பைத்தியமாயா சுத்திட்டீங்க? புரியுதுங்களா? இதுல என்னன்னா இல்ல ராமர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றது, ஒருத்தனுக்கு ஒருத்தி இல்ல, அதனால அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்த மனைவி போயிட்டாங்களேன்றதுனால மயங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரோ என்னமோ. அதாவது இது வந்து நம்ம பேசுறதெல்லாம் சர்ச்சையா இருக்கும். அதாவது பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி கண்ணகி வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டாதான் கண்ணகி பத்தினியான்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? எதுவுமே பக்கத்துல நடந்தும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை இவ்வளோ பில்டப் பண்ணி பேசி, அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் பாப்புலாரிட்டி ஆகணும், நீங்கள் இது பண்ணுன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ராமருங்கிறத வந்து புத்தகத்தில் இருக்கிற, நீங்கள் வந்து ஏதோ ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடித்தார், அவரை பற்றி நம்ம தாழ்வாக பேசுகிறோம் உயர்வாக பேசுகிறோன்ட்டு மாதிரி கிடையாது. அந்தால கடவுளாக வச்சு கும்பிட்டு இருக்காங்க. ஒரு அவதாரம் ராமருங்கிறது கிருஷ்ணத்தில் ஒரு அவதார புருஷன். ஒரு அவதார புருஷனத்தை கேவலமாக பேசுகிற அளவுக்கு நீ தரந்தாழ்ந்து இருக்கியா, இல்லை உன்னை தரந்தாழ்ந்தவர்கள் கூட்டிகிட்டு வந்து இப்படி பேசுன்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்களே? ஏன்னா இந்த ஆள் பேசுகிறத அவ்வளோ பேரும் கேட்டுக்கிட்டு இருந்து கை தட்டுறாங்க. புரியல எனக்கு. அதாவது இவர் தப்பாக பேசிட்டாரா, இல்லை கை தட்டினவெல்லாம் எதுக்காக தட்டினாங்க, அவங்களுக்கெல்லாம் காது இருக்கா, இல்லை காதில் பூவை வச்சு அடைச்சிட்டாங்களே, பூ ஒரு முழம் 50 ரூபா விற்கிது, இவங்களுக்கு எப்படி பூ வந்தது? இல்லைங்க, இப்போ நீங்கள் ஏன் பூ வைக்கலங்கிறதுக்கு ரீசன் எதுனா, பூ விலை ஏறி போச்சு, இல்லாட்டினா பூ வச்சுருப்பீங்க இல்லையா? சீரியஸா? நான் இப்போ பூ வைக்கலன்றது தானா சர்ச்சை, வேற சர்ச்சை இல்லை. ஆனா நீங்க வந்து திமுக காரங்கன்னா ஏன் உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுதுன்னு தான் தெரியும். திமுக ஐயா, நான் வந்து பேசிக்கா நான் வந்து சீரியஸா பெரியாரிஸ்ட், நான் வந்து பேசிக்கா திமுக எனக்கு பிடிக்கும். என்ன சொல்றது, எங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லைங்க, நான் திமுகவுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, நான் வந்து பேசிக்கா வந்து திமுக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அண்ணன் சீமானுக்கு இடையில திமுகவுக்கு தான் ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அண்ணன் சீமானுக்குலாம் ஓட்டு போட்டேன். ஆமா, அண்ணன் போற போக பார்த்தா வேற மாதிரி இருந்ததா, சரி விடு மறுபடியும் இப்படி எங்கிட்டு ஓட்டு போடுவோம். நான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நோட்டாவுக்கு தான் போட்டிருக்கேன். ஆமா, எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். ஆமா, எதுக்கு நமக்கு அப்படின்னு இந்த நோட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதா மாறுச்சுன்னா அரசாங்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆட்சி நடத்தலாங்கிற ஒரு இதுக்கு நோட்டாவுக்குன்னு தனியாக கொடுத்தானுங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஜென்மங்கள் நம்ம மாறினாலும் ஆக்சுவலாக வந்து ஐயா மோடி ஐயா வந்து ஆட்டம் பாம் தயாரிச்சிட்டு இருக்காராம் உலக இதுக்கெல்லாம் பயமுறுத்துறதுக்கு. ட்ரையல் வெர்ஷன் இங்கே தான் இந்தியாவில் எடுக்க போகிறாங்களா, அன்னைக்கு அழிஞ்சிருவோங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஏதோ தப்பிச்சு இருந்துப்போம். அவர் எதுக்கு அவ்வளவு தூரம் பண்ணணும், அதான் அப்பப்போ ஒண்ணு போட்டுட்டு தானே இருக்கிறாரு. அதுதான் அங்கங்க தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒண்ணு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு, மொத்தமா மேபி பிளான் பண்றாரு. அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால எப்படியும் இப்போ இவங்களெல்லாம் பேசினாப்புல நமக்கு எதுவும் நடந்துட போதா? ஆமாம், சரி சாக போகிற அவரு எது பேசுனா என்ன, அவரும் சாக போகிறாரு,
அவர் பேசுனதை கேட்க போறேன், நான் மட்டும் என்ன பல வருஷமா இருக்க போறேன், நானும் சாக போறேன். இல்ல அப்படி இல்லை, இவர் ஏன் எது பேசினாலுமே அது மேபி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நம்ம கரெக்டா கேட்ச் பண்ணிக்கலன்றதுனால வரக்கூடிய சர்ச்சையா, இல்ல சர்ச்சையா தான் போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் பேசுறதுனால அந்த மாதிரி வருதா? இல்லைங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே மேடையில இலங்கை ஜெயராஜ் அவர்கள் தான் வந்து அவர் பேசினாரு. அப்ப வந்து அவர் தவறுதலா புரிஞ்சுட்டாரா? தவறுதலா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு அறிவு இல்லையா? இல்ல நம்ம சொல்றது ஒரே விஷயமா கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய வியூல நான் ஒண்ணு சொல்றதும் உங்க வியூல நீங்க ஒண்ணு சொல்றதும் அது மாறும்ல. இப்ப அந்த இடத்துல நீங்க சொல்றது சரி. இப்ப என் வியூல நான் பேசியிருக்கேன், என் வியூல நான் பேசுனது சரிதானா? நீங்க அத்தனை, அதாவது என்ன சொல்றது, நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்றீங்கலாம் தெரியல. உங்க முன்னால உங்க ஆபீஸ்ல முன்னால இருக்கிற கட்சி கம்பம் இருக்கு, அந்த கம்பத்துல கொடி பறக்குது, அந்த கொடி துணி கிழிஞ்சிருக்கு, அதை மாத்துங்கடா, அதுக்கப்புறம் நாட்டுல நடக்கிற மத்ததை மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு, அந்த கொடியை மாத்துறதுக்கு ஏதாவது கமிஷன் வாங்கணுமா? கமிஷன் எடுத்துப்பாங்களா? புரியல நமக்கு. நம்ம இதெல்லாம் பேசுறோம் இல்லையா, இது தேவையா நமக்கு? தேவையில்லாத பேச்சு அவங்க தானே. கட்சி அவங்க கொடி அதான் இது நான் எனக்கு தேவையில்லாதது தானே. எனக்கு தேவையாது, தேவையில்லாத நான் இது பேசுறேன் இல்லையா, இது சரியா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? வைரமுத்து அப்பதான் பேசியிருக்காரு. வரக்கூடாது, அதாவது இவங்க உண்மையிலேயே சொல்றேன், இவங்க வாங்க ஐயா நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கலைஞர் எப்போ இறந்து போனாரோ அத்தோட வைரமுத்து தொடர்புகள் அங்கே நின்றுச்சு. அதான் உண்மை. ஆக்சுவலாக கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து நான் 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு இந்த முதலாளிங்க ஆஃபீஸ் பாய, நான் வரத்துக்கு முன்னால் நிற்கணும்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி கலைஞரோட ஆஃபீஸ் பாய் தான் வைரமுத்து. புரியுதுங்களா? 4 மணிக்கு வந்துருப்பா முத்து, 4 மணிக்கு வந்துரு அப்படின்னு கரெக்டாக 4 மணிக்கு கோழி கூதோ இல்லையோ வைரமுத்து போய் கூவிடுவார். சீரியஸாங்க, கலைஞர் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார் டெய்லி. நான் ஆராய்ச்சி பண்ணின்னு இல்லை, எல்லாம் தெரிஞ்சவங்க, இது தெரியாத நான் இதெல்லாம் சொல்லலை, இதுதான். அது மாதிரி என்னன்னா நம்ம நிலமை ஆஃபீஸ் பாயெல்லாம் மேடை ஏறி பேசுகிறப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையாக நமக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? ஆஃபீஸ் பாய்க்கு ராமனை பற்றி எவ்வளவு தெரியுமோ அவ்வளோதான் தெரியும் இப்போ. ஆனால் அவர் தானே அவை புலவர், தமிழக அரசு. அதைத்தான் சொல்கிறேன், அவை புலவர். அதான் ஆஃபீஸ் பாயை நீங்கள் அவை புலவரை மாற்றி வச்சுருக்கீங்கடா. ஆமாம், உங்களோட அவை புலவரோட அறிவை பாருங்க, அறிவு அப்படியே அப்படியே பொங்கி அளந்து கொட்டுது. ஆமாம், முடியல எங்களால். ஆமாம், ஓம் ராமா காப்பாத்தடா ராமா. நீங்களாவே முடிச்சிட்டீங்களா? ஆமா, இதுக்கு மேல எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையாலே அவர் வந்து கம்பரை பத்தி எவ்வளவோ விஷயம் பேசியிருக்கலாம். கம்பருடைய அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து விவரமா பேசின விஷயங்களை பத்தி எடுத்து பேசியிருக்கலாம். அந்த மதிமயங்கின்றதை கூட ஒன்று வேற விதத்துல அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா பல பேர் வந்து இங்க கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனம் புண்படுத்தாத மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனா அதை அந்த மேடையில இருக்கிறவரே அதை எதிர்த்து பேசுற அளவுக்கு அங்க வந்திருக்குதுன்னா அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துக்கலாம். இல்லை நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசினேன் சொல்லியிருக்கலாம். அது ஐ திங்க் இப்போ வரைக்கும் அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா தெரிஞ்சாதானே கொடுக்கறதுக்கு. பேசுனது இன்னதுதான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலங்க, பேசுன உங்களுக்கு தெரியும்ல. புரியுதுங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, கீழ்ப்பாக்கத்தில் இருக்கணும், என்ன பண்றது, என்னைய கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்துருவாங்க இப்படி பேசணுங்கிறதுக்காக. எனவே ரொம்ப நம்ம நிறையவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.